வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ஜாதக குறிப்புகள், ஜாதகத்தில் லக்கினத்தால் வரக்கூடிய பலன்கள் பலமாக இருக்குமா, ராசியால் வரக்கூடிய பலன்கள் பலமாக இருக்குமா? நீங்கள் மேச ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் லக்ன பலம்தான் முதலில் உங்களுக்கு செயல்படும். இப்போது மேச ராசின்னு வச்சுக்கோங்களேன், அது செவ்வாயின் ராசி. செவ்வாய் பகவான் பலமாக இருக்கணும். ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பகவான் பலமாக இருக்கணும். மிதுன ராசி, கடக ராசின்னா எந்தெந்த ராசிகள் வருகிறதோ அந்த ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கணும். இது ஒரு நிலை ஜாதகம். இன்னொரு அமைப்பு இருக்குது. லக்கினத்திலிருந்து தான் கணக்கிடும்போது கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறதா, திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறதா, இல்லை உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதா, இல்லை 6, 8, 12 மறைந்திருந்து பலன்களை தருகிறதா? இது மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த லக்கினமோ அந்த லக்னாதிபதி பலமாக இருந்தால், உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினம் என்பது உங்களை குறிப்பது. அப்படி இப்போ நீங்கள் சிம்ம லக்கினத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சிம்ம லக்கினம் என்பது சிம்ம ராசியை சேர்ந்தது. சிம்மத்தினுடைய அதிபதி யார்? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுடைய லக்கின அதிபதியாக இருக்கும்போது அவர் 6, 8, 12 மறையக்கூடாது. நீசம் பகை பெறக்கூடாது. அப்படி 6, 8 மறையாமல் நீசம் பகை பெறாமல் இருந்துவிட்டாவே உங்களுடைய ஜாதகத்தில் பாதி வெற்றி உங்கள் பக்கம். லக்கினம் என்பது உங்களுடைய சொந்த ஆசை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல்கள், நீங்கள் வெற்றி பெறும் காலம், நேரம், உங்களுடைய எத்தனை வகையான செயல்பாடுகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி பலமாக இருந்தால் அது கிடைத்துவிடும். இப்போது கேந்திர, திரிகோணம், உபஜயஸ்தானத்தை பற்றி பேசினால் ஒரே குழப்பமாக இருக்கும். கேந்திரத்துக்காக ஒரு பதிவும், திரிகோணத்திற்காக ஒரு பதிவும், பணாபரஸ்தானத்திற்காக ஒரு பதிவும், 6, 8, 12 அமர்ந்த கிரகங்களுக்காக ஒரு பதிவும், நீச பகை பெற்று அமர்ந்த கிரகங்களுக்காக ஒரு பதிவும் போட்டால்தான் அது உங்களுக்கும் புரியும், கேட்பவர்களுக்கும் இது இப்படி இருக்கா என்கின்ற ஒரு மன எண்ணங்களும் செயல்களும் ஒரு நிலையில் இருக்கும். சரி, இப்போது மேசராசியில் பிறந்து விட்டால், மேசராசி தான் செவ்வாயின் வீடுன்னு சொல்லியிருக்கோம். இதுவே லக்கினத்தில் பிறந்து விட்டால் அதே செவ்வாய் தான். லக்கினமே முதல் தரமான ஜாதகத்துக்கு பலனை அளிக்கும். ராசி என்பது எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது உங்களுடைய லக்கினம் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த லக்கினத்தில் ஒரு சிலருக்கு லக்கினமும் ராசியும் ஒன்றாக இருக்கும். அதற்கு ஒரு பலன் இருக்குது. அது என்ன பலன்? லக்கினமும் ராசியும் ஒன்றாக இருந்து விட்டால் அவங்க மற்றவங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அது சொந்த புத்தியில் செயல்படக்கூடியவங்க. மற்றவங்க சொல்வதை கேட்பது போல் கேட்பாங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி லக்கினமும் ராசியும் ஒன்றாகவே அமர்ந்த ஒரு சிலருக்கு தான் எடுக்கின்ற முடிவில் தான் அவங்களுக்கு மன நிறைவு இருக்கும்.
ஒரு கஷ்டமோ துன்பமோ மனவேதனையோ இழப்புக்களோ வரும்போது ஆமாம் அவங்க பேச்சை நம்ம கேட்டு இருக்கணுன்ற எண்ணங்கள் தோன்றினாலும் ஆனால் அதை செயலில் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க எடுக்கிற முடிவும் அவங்களுடைய செயலும் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனைக்கு சொந்தமானதாக மாறிவிடும். என்றைக்குமே லக்கினம் ராசி இரண்டும் ஒன்றாக இருப்பவர்கள் இருக்கின்ற முடிவு ஒரு காலகட்டத்தில் வெற்றி பெற்றுடும், ஒரு காலகட்டத்தில் அது தோல்வியை கொடுத்துடும். சரி, லக்கினமும் ராசியும் ஒன்றாக இருந்தால் அவங்க வெற்றி பெறுவதற்குண்டான லக்கினம் ஒன்று இருக்கும். சரா லக்கணம், சிரா லக்கணம், உபய லக்கணம். இதில் சரா லக்கணமாக வருவது மேசம், கடகம், துலாம், மகரம். இந்த லக்கினத்தில் பிறந்து இதே லக்கின ராசியாக கொண்டவர்களுக்கு சொந்த புத்தியில் தான் செயல்படுவாங்க. ஆனால் அதிகப்படியான தோல்விகளை சந்திக்கிறவங்க இவங்க தான். காரணம், அவங்க எடுக்கிற முடிவாகப்பட்டது வேகமாகவும் மிகவும் எளிதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்வார்களே தவிர பின்னாடியும் முன்னாடியும் என்ன நடக்குதுன்றதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. இப்போ சரா லக்கினத்தில் சரா ராசியாகவே பிறந்து விட்டவங்க அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தது சிரா லக்கினம், சிரா ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது லக்கினமும் ராசியும் ஒன்றாகவே இருந்து பிறந்தவர்களுக்கு. சிரா லக்கின ராசி எது? ரிஷபம், சிம்மம், புரிஞ்சுக்குங்க நல்லா, ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, கும்பராசி. இதுவே லக்கினமும் ராசியாக வந்துவிட்டால் இது முதல் தரமான லக்கினமும் ராசியாக வந்துவிடும். சரத்திற்கு சிரம் சளைத்ததல்ல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா, சிரம் என்பது நிலத்தை குறிக்கக்கூடியது. நிலம் அசைவற்றது. அதே போல் அவர்கள் கொண்ட கொள்கையும் ஆடாமல் அசையாமல் சிந்தித்து செயல்பட்டு வெற்றிகளை காணக்கூடியவர்கள், எதையும் பொறுத்திருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள். ரிஷபம், சிம்மம், விருச்சகம் கும்ப லக்கினத்திலோ கும்ப ராசியிலோ பிறந்திருந்தால் இவர்களிடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் மத்தியம காலங்களில் இவர்களை வெல்ல இவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த நேரத்தில் தசாபலம் சற்று பாதகமாக இருந்தால் பரவாயில்லை, படு பாதகமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் பல வகையான சோதனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அதற்கடுத்தது உபய லக்கினம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவங்க இரட்டை மனம் படைத்தவர்கள். எப்போவுமே நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இது நல்லது தானான்னு சிந்தனை செய்யக்கூடியவங்க. மற்றவங்க சொல்கிறதையும் கேட்பாங்க, இவங்களுடைய சொந்த முயற்சியும் இருக்கும். அதுவும் இதுவும் கலந்ததாக இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். சிந்தனையும் அது போல தான். ஒரு முறை இவங்களுடைய சொந்த முயற்சியில் வெற்றி பெறுவாங்க, இன்னொரு முறை அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டும் வெற்றி பெறுவது உண்டு. ஆனால் சரம் என்று சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலம், மகரத்தை விட சிரம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பத்தை விட உபயம் என்று சொல்லக்கூடிய இவங்க மிக மிக தெளிவானவர்கள். எதற்காகன்னு கேட்டால், யாரையும் அவ்வளவு எளிதில் பகைத்து கொள்ளக்கூடாத என்று நினைக்கக்கூடியவர்கள். எல்லாமே வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர்கள் மனதுக்குள்ளே இவங்க தான் வேணுன்ற எண்ணம் இருக்கும். இருக்கட்டுமே, ஒரு நாளைக்கு உதவியாக இருப்பாங்கள் என்பதை நினைத்து அனைவருடன் சேர்ந்து பழகி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்க. ஆகையால் லக்கினம் என்பது பலமாக இருந்தால்தான் வாழ்க்கை என்பது இன்பமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ராசி என்பது லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ
அந்த கிரகங்களுடைய தசாவை ராசி ரீதியாக நமக்கு கொடுப்பது தான் ராசி. அப்போ ராசிக்கு எந்த பலனும் இல்லையா? இருக்குது. ஒவ்வொன்றையும் சொல்ல வேண்டுமென்றால் அதுக்கு பதிவின் நீளம் அதிகமாக இருக்கும். கேட்பவர்களுக்கு நேரம் இருக்காது. வேகமான உலகம். இப்போது லக்கினம் ராசி 2இல் லக்கின பலமாக இருந்தால் மிகவும் சிறப்பு. ராசி பலமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இன்னொரு பதிவில் போடும்போது ராசியும் உபஜயஸ்தானமும் ஒன்றின் பின் ஒன்றாக அனைத்து பதிவும் போடுறோம். கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.